பட் இந்த 2 வீக்ஸ்ல பிக் பாஸும் இவங்களும் விஜேஸும் ஒரு மாதிரி இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணது தெரிஞ்சது எனக்கு, என்னோட பார்வையில. ஒரு லிவிங் ஏரியால மார்னிங் உட்காரும் போது வந்து பிக் பாஸ் சொல்லுவாரு, பாரு கூப்பிட்டு யூ நோ ஹவு டு க்ளோஸ் த டோர் அப்படின்னு. அது எல்லாரும் மெயின் டோர்ன்ற மாதிரி எடுத்துவாங்க. இட் இஸ் நாட் லைக் தட். என்னோட பார்வையில் நான் சொல்றேன், பிக் பாஸ் வந்து ஒரு வார்த்தை வருதுன்னா தட் இஸ் நாட் ஈஸி. அப்போ சொல்லும் போதே வந்து இந்த மாதிரி சொல்லுவாரு, நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்றதுதான் ஒரு அலர்ட். விஜேஸ் வந்து ஹோஸ்ட்னு கம்பேர் பண்ணுவார், அந்த இடத்துல வைப்பார். அதுலயே நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எஃப்ஜே பத்தி பேசிட்டு இருந்தீங்க. எஃப்ஜே வந்து பார்த்த மாதிரி அவரோட பையன் அந்த ரேஞ்சில் அவர் பாக்குறாரு, அதனால ரொம்ப இதா போக மாட்டேங்கிறாரு அப்படின்றது. சோ இப்ப கானா வினோத் பத்தி பேசுனீங்க. கானா வினோத் அண்ட் ரம்யா அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல ஒருத்தவங்க வெளில போனாங்கல்ல, அவங்களா எக்ஸிட் ஆகி அவங்க வந்து நந்தினி. வந்து கானா வினோத் அவங்க வந்து கானா வினோத் ஹக் பண்ண போகும்போதே அவங்க வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து ரம்யா தனியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, இவர் பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருப்பாரு. அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இது கீப் ஆன் இஸ் டூயிங் ஆக்சுவலா. அது ரெகுலராகவே பண்ணி அரோரா வந்து அது வந்து கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் எடுக்கிறாங்க அப்படின்றது, அரோரா எடுக்கிறாங்க, எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இஸ் டூயிங் இட். அதனால எனக்கு அவர் மேல இந்த ஒரு விஷயத்துல பெரிய அபிப்பிராயம் இல்லை. மற்ற கவுண்டர்ஸ் டைமிங், அந்த ரயில் பூச்சி கவுண்டர், அதனால அது சில நேரம் லிமிட் மீறி போற மாதிரியும் தெரியுது. பட் பாரு வந்து கிளியர்லி ஷி இஸ் இன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்கு அடுத்த ஒரு 2 வீக்ஸ்ல பாரு வந்து இந்த நெகட்டிவ்ல இருந்து அவங்க வந்து இந்த பாசிட்டிவ் ஆனதை வந்து ஐ விஷ் டு சி. அது நல்லா இருக்கும் மக்களுக்குமே. எப்படி இருந்தவங்க எப்படி ஆயிருக்காங்க பாருங்க அப்படின்னு. ஈவன் தோ ஐ வாஸ் அ ஹேட்டர், மாற்றத்தை நான் விரும்புறேன். அதுதானே எப்பயுமே அந்த மாற்றம். ரொம்ப நம்ம வீட்லயே ஒன்று சொல்லி மாறும்போது ஒன்று விரும்புவோம்ல. லைக் நம்ம எவ்வளவு வெறுத்தோமோ அவ்வளவு வந்து நம்ம விரும்புவோம். அந்த ஜியான் சொன்னாரு, அதை நோக்கி தான் பாரு போறாங்கன்றது என்னோட அபிப்பிராயம். தேங்க்யூ டாம். தேங்க்யூ ஆல். கரெக்ட் மது, அக்ரி. நான் வந்து ஆல்ரெடி ஒரு 2 வாரத்திலேயே வந்துட்டு அந்த சேஞ்சஸ நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் நீங்க சொன்ன மாதிரி பயங்கர ஹேட்ரட் இருந்துச்சு அவங்க மேல. நீங்க அடுத்து இன்னமும் நகர்ந்துட்டு போறாங்கன்றத நான் அக்ரி பண்றேன். எனக்கு ஜெனுவனா அந்த அக்ரெசிவ்னஸ் எல்லாமே குறைஞ்சு அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு ஆல்ரெடி இந்த 2 வாரமும் அப்படி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதுல உங்களுக்கு நீங்க ஏர்லியரா எடுத்துட்டு நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். ஏர்லியரா இவரும் திவாகர் இருக்கார்ல, வாட்டர்மேன், இவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்க ரெண்டு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் வந்து செம்மையா நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், தே வில் செட் a பியூட்டிஃபுல் நரேட்டிவ். ஆனா அது கொஞ்சம் பிலோ த பெல்ட்டா இருந்தது. இப்ப அது இல்லாம அவர் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரியல, ஜட்மெண்ட் புரியலன்னு வெளில போயிட்டாரு. பட் பாரு வந்து அது ஸ்மார்ட்டா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து ஒவ்வொருத்தையும் போய் இந்த ஷோ நடக்கிறப்பயே அவர் சொல்றது உள்வாங்கு ப்ராசஸ் பண்ணுன்றாங்க. அண்ட் ஷி இஸ் a குயிக் ப்ராசஸ் பண்ற ஒரு ஆளு. இந்த சாரி விஷயத்திலே பாத்தீங்கன்னா வந்து கம்பேக் இமீடியட்டா கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது இந்த லெட்டர் விஷயத்துல வந்து எனக்கு வேற ஒரு அபிப்பிராயம் இருக்கு. பட் அதை வந்து கொண்டுட்டு அவங்க அதை வந்து யார் வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியணும். அது அந்த அந்த பத்ம வியூகம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதை அழகா பண்றாங்க. அதை வந்து உட்காந்து அந்த டே எண்ட்ல முடிச்சு பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே இட் இஸ் சோ பியூட்டிஃபுல். அது அடுத்த லெவல் அதை கொண்டு போகும். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்க எனக்கு வந்து இந்த பிபி இந்த சீசன் 5வது சீசன்ல தான் பாக்குறேன். இந்த சீசன் டீம்ல உள்ள எல்லாருமேலயும் எனக்கு ஒரு ஒரு ஒரே அபிப்பிராயம்னா, இவங்களுக்கு நான் வச்சிருக்க பேர் வந்து ஸ்கிரிப்ட் ஸ்பாயிலர்ஸ் அப்படின்னு. இவங்கள்ட்ட அழகா ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தா அதை எப்படி வந்து மோசமா வளர்றதுன்றது இட் இஸ் a பிக் லெசன் ஆக்சுவலா. அடுத்த ஒரு சீசனுக்குலாம், அடுத்த சீசன் வருதான்னு தெரியல, வந்ததுன்னா அது அவ்வளவு கேவலமா. அதாவது இப்போ நான் நிரூபலான்றது நீங்க எவ்வளவு பாக்குறீங்க. விக்கல்ஸ் விக்ரம் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த சீசன்ல? இல்ல, விக்கல்ஸ் விக்ரம் வந்து பாரு ரேட்டட் வரும்போது தானே அவர் வெளியவே தெரியுறாரு. வித்தவுட் பாரு தெர் இஸ் நோ விக்கல்ஸ் விக்ரம். ஆண்ட் அவர் பண்றது ஃபன்னா எனக்கு தெரியல. அது மேபி அது 3 வயசு குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கு வேணா இருக்கலாமா இருக்கும். நம்ம நார்மலா ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள உள்ள ஃபன் கூட அதுல இல்ல. அது அவர் ஃபன்னு. அவர் எப்படி திவாகர் எப்படி தான் ஒரு பெரிய ஹீரோ, ரஜினி சாருக்குலாம் மேல ஒரு ஹீரோ நம்புறாரோ, விக்கல்ஸ் அத மாதிரி நம்புறாரு. நான் ஒரு பெரிய காமெடியன் அப்படின்னு. அது அவர் நம்புறத பார்க்கும்போது தான் சிரிப்பு வருது. அந்த ஒரு பாயிண்ட் நான் ஐ அக்ரி. இதான் சாண்ட்ரா சொன்னாங்க. உப்பு இல்லாத ரவா கஞ்சின்னு சொன்னாங்க சாண்ட்ரா. இல்ல, நம்புறது வேற, நம்ப வைக்கிறாராம். அவர் சொல்லி நம்ப வைக்கிறாராம். அதுல எனக்கு ரொம்ப பாவமா இல்ல, சாரி டு இன்டரப்ட், எனக்கு ரொம்ப பாவமா இருக்குதுன்னா, திவாகர் இருக்கார்ல, வாட்டர்மெலன், அவர் வந்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட், உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண தெரியல, உங்களுக்கு வந்து இப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இந்த ஆதவன் படத்துல ஒரு ஒரு காமெடி வரும்.
இவங்க கூட பழகி மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி நானே நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆமாமா பிக் பாஸுக்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் தெரியல அப்படின்னு. அந்த லெவலுக்கு அவர் நரேட்டிவ் செட் பண்ணுவார், நம்ப வைப்பாரு. நீங்க கொஞ்ச நாள் திவாகர் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்பிடுவீங்க. பட் அதுல வந்து விக்ரம் வந்து எதுவுமே இல்ல. அவர் வந்து ஒரு 4 வாரம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு நைட் ஒரு பெரிய ஃபைட் நடந்தது. அதுல வந்து ஒரு வழிப்போக்கனா இருப்பாரு. இந்த காதலுக்கு மரியாதையில சொல்ற மாரி, நம்மலாம் வழிப்போக்கர் இல்லையா அப்படின்ற மாரி போயிட்டு இருப்பாரு விக்ரம். அவர் உள்ளேயே வரல. சீன்லயே இல்ல. பாரு இது பண்ணும்போது தான் அவர் வந்து அந்த அந்த லைம் லைட்டுக்குள்ளே வராரு. திஸ் இஸ் வாட் மை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஐ மே பி ராங். தப்பா இருந்தா உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு கானா வினோத் எப்படி திவாகரை மன்னிச்சாரோ எக்ஸிட் எப்ப நான் மன்னிச்சிருக்கேன். தொடர்ந்து வாங்க. தொடர்ந்து வாங்க. நல்லா இருக்கு. உங்க கான்வர்சேஷன் நல்லா இருக்கு. வாய்ஸ் நல்லா இருக்கு. இல்ல இதுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் நீங்க நீங்க கொடுத்த 2 மணி நேரம் பயிற்சி. பொறுமையா உட்காந்து கேட்டு எப்படி நீங்க சொல்றீங்க. இப்ப இடையிலேயே அந்த BB8 வரும்போதே ஒரு சின்ன அது கிளாஷ் இல்ல, கிளாஷ் ஒரு ஆர்குமெண்ட்ல ஒரு இது வந்தது. சரி அப்போ ஐ காட் ஒரு என்னோட தாட் ப்ராசஸ்ல ஒரு ஆமா இது கரெக்ட் இல்ல அப்படின்னு. சரி இப்ப வந்து இப்ப இவங்க வந்து சாரி டு சே திஸ் டம். இந்த சாரி விஷயத்துல கொஞ்சம் சொன்னீங்க இல்லையா? எனக்கு அதுல வந்து நான் வந்து அது வந்து அதாவது என்னன்னா நான் எப்படி பார்வை பாக்குறேன்னா, ஆக்சுவலா போன வாரம் அவங்களுக்கு வந்து பக்காவா எடுத்து வைக்க கண்டென்ட் இல்ல. அவங்க வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அந்த இது டீச்சர்ஸ் அந்த அந்த இதோட குடுத்திருந்தாங்கன்னா, அவங்க வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. இங்க வார்டன் குடுக்கும்போது, அதுவும் சமையல்னு குடுக்கும்போது, அவங்க பாத்திரம் தேய்க்கும்போது அழுதுட்டே வந்து சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் டூ வந்து இது எப்படி பண்றது கூட எனக்கு தெரியாதுன்னுவாங்க. ஆக்சுவலி எனக்கு சமைக்க தெரியாது. எங்கேயாவது வந்து எப்பயாவது நான் சமைக்கணும்னு அப்படின்னு பண்ணும்போது அந்த ஃபீல் எனக்கு இருக்கு. ஒண்ணுமே தெரியாது நான் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு. YouTubeல ஒரு 3 நிமிஷம் வீடியோ இருக்கும். தக்காளி சாதம் செய்வது எப்படின்னு. அத நான் நான் போட்டுட்டு தக்காளி எப்பதான் நறுக்க ஆரம்பிப்பேன், அதுக்குள்ள அந்த வீடியோ முடிஞ்சிடும். திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் உட்கார்ந்து பேப்பர்ல எழுதி, முதலில் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளவும், பிறகு 2 தக்காளி எடுத்துக்கொள்ளவும் ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டில அந்த பிரஷர் எடுத்து இட்ஸ் அ கிரேட் ஒர்க். 15 பேருக்கு உட்கார்ந்து இவங்க ஆரம்ப வீக்ல என்ன பேசுனாங்களோ அது பாரு சிங்கிளா உடைச்சாங்க. அதுவும் தூக்கி போட்டு வெளில போயிட்டு திரும்ப உள்ள வந்துட்டு ஷி குக்ட் இட். அவங்க விட்டு தரல அத. நான் ரியல் ஹேட்டர். ஐ அம் ரியலி ப்ரவுட். ஒரு 4, 5 வாரத்துக்குலாம் நான் திட்டிருக்கேன் பாருவ. என்னடா இந்த பொண்ணு இப்படி வளர்த்து வச்சிருக்காங்கன்னு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது அழகா இருக்கு. அத ரசிக்கிறேன். இதே சீசன் 6ல வந்து அசீம்னு ஒருத்தரு இதே பேட்டர்ன் தான். சோ இவங்களோட இப்ப இந்த ஆதிரை போய் எப்படி நிக்க போறாங்கன்றதுதான் சேலஞ்ச். இல்ல அந்த ஏற்கனவே 4 பேர் போன மாதிரி இவங்க ஒரு ரிபல் ஒரு நாள் பண்ணிட்டு 2வது நாள் அதே டீமுக்குள்ள போனாங்கன்னா, அடுத்த 2 வாரத்துல ஃபேமிலி ரவுண்ட் வந்துடும். அப்புறம் அவங்க பாத்துக்குவாங்க. 3 வீக்ஸ்க்கு அப்புறம். திஸ் வாட் மை ஐடியா. அப்புறம் எல்லாரும் வாங்க எல்லாம் சேர்ந்து போவோம். இப்ப இந்த வியானாவும் எஃப்சியும் வா ஸ்ருதி போலான்ற மாதிரி ஆதிரியும் வெளில வரணும். வாங்க போவோம் அப்படின்னு. ஸோ திஸ் வாட் மை ஐடியா. தேங்க்யூ டாம். தேங்க்யூ. இல்ல பார்வை மட்டும் நம்பிடாதீங்க. எப்ப நம்மள கால வாருன்னே தெரியாது. நல்லா இல்ல வந்து நீங்க அவங்கள்ட்ட மைன்யூட்டா ஒரு விஷயத்த பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்வட்ட. ஒரு விஷயத்த நல்லா போட்டு வாங்குவாங்க. ஷி வில் ப்ராசஸ் கிளியர்லி. அத வச்சு பவுன்ஸ் அடிப்பாங்க. அதெல்லாம் நீங்க நீங்க சொன்னா நம்பவே முடியாதுன்றது அதான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா அந்த லெவலுக்கு இங்க யாருமே இல்லன்றதான் என் வருத்தம். இப்ப நான் இந்த இடத்துல முத்துக்குமரன் ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா எஃப்ஜே வந்து இந்த வாரம் வந்து பார்வதிய வறுத்தெடுக்கல. பார்வதி தான் பிளான் பண்ணி எஃப்ஜேவை வறுத்தெடுத்திருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் சொல்றேன். பாருட்ட 14 பேர் மாட்டிருக்காங்க. பிளஸ் 2 பிக் பாஸும் இவரும் விஜேஸும். எஃப்ஜே மட்டும் இல்ல 14 பேரும் மாட்டிருக்காங்க. ஏன்னா பாருவோட அந்த அந்த ஸ்மார்ட் திங்கிங்கும் இதுவும் வந்து நான் யார்ட்டையுமே பார்க்கல. ஸ்கிரிப்ட் எடுத்தோன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுல எப்படி அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து இந்த நிரூப் ஒரு தடவை பிளாக் எடுத்துட்டு உள்ள போய் வைப்பார். அந்த மாதிரி ஒரு 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 சேலஞ்சிங் ஒண்ணு கொடுக்கணும். அவங்க விடுற வார்த்தை சில நேரம் அவங்க வந்து கோவப்படுறது அதை கண்டினியூ பண்ணிட்டாங்க. அது ஒண்ணுதான் மைனஸா இருந்தது. இப்ப நீங்க பாருங்க எப்படி சிக்கிருக்காங்கன்னு பாருங்க. இவங்க புலம்புறானா இல்லையாம பாருங்க எஃப்ஜே எல்லாம். இல்ல எனக்கு சத்தியமா சொல்றேன். எல்லாருமே கோவமாலாம் திட்டி விக்கல் சிக்ரம் கனி எஃப்ஜேவெல்லாம் திட்டி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ட்வீட் போட்டிருந்தாங்க. ஓகே. நான் உண்மையாலுமே அந்த வீடியோவை பார்த்துட்டு சிரிச்சுட்டேன். ஏன்டா இவ்ளோ நம்பிக்கை இருக்காடா உங்களுக்கு?
போயிருவா, இந்த இடத்துல நிப்பா, இப்படி ஆக்ட் பண்ணுவா, இப்படி இது பண்ணுவா, அப்படி அது பண்ணுவா. நான்லாம் வந்து எதுவுமே சொல்லவே மாட்டேன். இந்த வாரம் போகும்பொழுது என்ன ஆகும்னு அவனுங்க ஒரு பிராக்டிஸ் பண்றானுங்கல்ல. சூப்பர்ரா, உங்களையெல்லாம் பிளேயர்ன்னு வெளியில வேற இவனுங்க பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறானுங்கடா. டேய் சாமி. எனக்கு என்னன்னா இதுக்கு பேரு அற்ப ஆசைங்க. அது அற்ப ஆசை தவிர்த்து அது இம்ப்ளிமெண்டேஷன் போது அது ஃபெயிலியர் தான் ஆகும். அதுல ஒரு ஆசை அவங்களுக்குள்ள. இல்ல இதுல ஒரு சின்ன பாயிண்ட் பாத்தீங்கன்னா, டாம் எப்ப நீங்க ஒதுங்கி போவீங்க? ஒரு விஷயத்துக்கு பயப்படும் போது ஒதுங்கி போவோம். கரெக்டா? வில் அவாய்ட். எதுக்கு இது அப்படி ஒதுங்கி போவோம்? அந்த பயம் வந்து எஃப்ஜேக்குள்ள அவ்வளவு இருக்கு பாரு மேல. அதனாலதான் மாட்டாம தப்பிச்சு போறது. ஃபேஸ் பண்ணும்போது he will lose himself. இங்க அதுதான் பிரச்சனை. நீங்க நல்லா பாருங்க, பாரு வந்து எவ்வளவு கோவப்பட்டு எவ்வளவு கத்தினாலும் எவ்வளவு சவுண்ட் அந்த வாய்ஸ் இரிட்டேஷன் எல்லா ஹேட்டர்ஸ் எல்லாம் நானும் ஒன் ஆஃப் த ஹேட்டர் நானும் சொல்றேன் எல்லாம் இருந்தாலுமே வேர்ட்ஸ் விட மாட்டாங்க. அது அது அந்த அந்த கண்ட்ரோல் எட்ஜ் வரைக்கும் இருக்கும். 1-2 தடவை அவங்க மிஸ் த வேர்ட். அதே போல எஃப்ஜேவே ஒரு தடவை புலம்பிருப்பான். ஒரு இடத்துல போய் பார்வை பத்தி உங்களுக்கு தெரியாது, எது ஷோவில் வரும், எது டிவில வரும், ஒவ்வொன்றும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே எல்லாம் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்கு. அவளை பத்தி தெரியாதுன்னு ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லிருப்பான். இதுக்கு பார்வோட பாஷையிலேயே ஒரு இது தரேன், ஒரு கவுண்டர். அதுக்கு தானே தராங்க துட்டே. தட் இஸ் வாட். இல்ல கரெக்ட் தான். நான் ஒண்ணு சொல்லணும். உள்ள இருக்கவங்களே பார்வதி முன்னாடி நம்ம சண்டை போட்டுக்கூடாது, நம்ம செய்யற தப்பு பார்வதிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பயத்துலதான் இருக்காங்க நிறைய பேர். இல்ல அது இப்போ நீங்க அந்த ஷோ ரன்னர் அப்படின்னு சொல்லும் போது அது அந்த ஓனர்ஷிப் எடுத்துட்டாங்கல்ல, மத்த யாரும் எடுக்கல. அது சும்மா தானே இருந்தது ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து. ஷீ டுக் இட்ல அலாங் வித் இது வாட்டர்மெலன். அவங்க யார் போறது எந்த லாஸ்ட் அவங்க பெருசா கண்டுக்கவே இல்லையே. நம்ம கேம் எப்படி விளையாடுறது, தப்போ ரைட்டோ, அது அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் நல்ல மனசுல பதிஞ்சிருக்கு. ஏதாவது தப்புனா ஒண்ணு பிக் பாஸ் சொல்லுவாரு, இல்ல வந்து இவர் விஜய் சொல்லுவார். அன்னைக்கு நம்ம திருத்திக்குவோம். இவன் எதுக்கு நம்ம அடங்க வேணாம். ஏன்னா இவன் கூட அடங்கினோம்னா போட்டு தள்ளிடுவாங்க. அது நல்லா தெரிஞ்சிருக்கு பாருவுக்கு. அது ரொம்ப அதனாலதான் அது கன்னிங் ஃபேஸ் அது தெரியுது. அதை அவங்க காட்டிடுறாங்க வேற. அதை அவங்க வச்சு ப்ராசஸ் பண்ணும்போது வேற. அது இப்ப பண்ணுவாங்க. she will do it. Anyway, thank you for listening. நான் மியூட்ல இருக்கேன். Thanks. தேங்க்யூங்க. யூ ஆக்சுவலி ஹேவ் a beautiful voice, மது. யாராவது சொல்லிருக்காங்களா உங்ககிட்ட? நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அதுக்காக பாட ட்ரை பண்ண, அப்புறம் பாடுறதை நிப்பாட்டிட்டாங்க. சிலருக்கு பேசுறது நல்லா இருக்கும், சிலருக்கு பாடுறது நல்லா இருக்கும். வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல இதெல்லாம் ஏத்தி விட்டு பாட்டெல்லாம் ட்ரை பண்ணேன். அது ஒரு பக்கம் போகுது, நான் ஒரு பக்கம் போறேன். ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது கிடையாது. கிளவி வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கு. இல்ல உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து ஷார்ப்பா இருக்கு. நானும் சொல்லிட்டேன், டாமுக்கு நான் ஃபீட்பேக் கொடுத்துட்டேன். அந்த டிவி ரேடியோ அது மாதிரி இதுல இந்த ஃப்ரீக்வெண்டா அப்படியே வர்றது, ஃப்ளோ வர்றது வந்து நல்லா வருது. பிளஸ் பாயிண்ட் சொல்லி தானே ஆகணும். உங்களுக்கு வாய்ஸ் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லணும். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபன் பார்த்தேன் டாம் உங்கள்ட்ட. ஒருத்தங்க மூச்சை புடிச்சு 3 நிமிஷம் பேசினாங்க. உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ரொம்ப கூலா சாரி திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க அப்படின்னீங்க. அவங்களும் மறக்காம அந்த 3 நிமிஷம் பாண்டி. ஆனா அவங்களையும் பாராட்டணும். நம்ம ஒன்ன சொல்லிட்டு அடுத்தது சொல்லும்போது மாறிடும். அவங்க மாறவே இல்லையே, அவங்க கருத்துல கரெக்டா இருந்தாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி திரும்ப அதே பாயிண்ட் எடுத்து வைக்கும் போது உங்கள்ட்ட அதை பார்த்தேன். ஓகே அப்படின்னு அதை கேட்டு நல்லா இருந்தது. சிரிச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ரியலி என்ஜாய்ட் இட். சிரிச்சீங்களா? என்ன விக்ரம் மாதிரி என்ன மாத்துறீங்க மது? இல்ல நீங்க உண்மையிலே சீரியஸான மொமெண்ட்ல நீங்க சில விஷயம் பண்ணும்போது ஃபன் ஆயிடுது. அவர் பண்றது எனக்கு ஃபன் ஆகல. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால டோன்ட் கம்பேர் வித் யூ வித் விக்ரம். சரி, தேங்க்யூ மது. சொல்லுங்க சன்பர்ஸ்ட். என்ன சன்பர்ஸ்ட் அப்படியே ஊடால வந்து ஒரு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இல்ல இது மாதிரி ஒரு 4 ஆட்களை வந்து ஒரு 4-5 பேர்னாச்சும் ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க. உங்களுக்கு இத பார்க்கும்போது அட்ராக்ட் ஆகி கீழே வருவாங்க. இந்த BB8னா பார்த்தது இருக்கிற 15 பேரும் ஓடிடுவாங்க. அது மாதிரி இருந்துச்சு. அது தவறு. இது வந்து ஒரு மிக்ஸ்ட் ஒப்பீனியன் தான். எல்லாருமே வருவாங்க. யாரு எந்த அளவுக்கு பேசுவாங்க நமக்கு தெரியும். அந்த இடத்துல கட் பண்ண வேண்டிய இடத்துல கட் பண்றோம். அவங்களுக்கு வாய்ப்பு எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்குறோம். கருத்துக்களை வந்து பேச வைக்கிறோம். BB8 வராரு, அவரை துரத்தணும் அப்படின்றதுல வந்து ஐ வில் நாட் அக்ரி டு இட். ஏன்னா எனக்கு உடனே மெசேஜ் வரும்,
ப்ளீஸ் 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 அவரை மேல ஏத்தாதீங்க ஏத்தாதீங்கன்னு நான் உடனே மெசேஜ் ரெக்வஸ்ட் போட்ட அக்செப்ட் பண்ணிடுவேன். அவர் மெசேஜ் போட்டு போயிட்டாரு. அப்படியா? என்ன மெசேஜ் போட்டாரு? இது நல்லதுக்கு இல்ல, இதனால வந்தாரு, அப்புறம் வரேன் அப்படின்ட்டு போயிருக்காரு. அவர் பேசுறது தப்பு இல்ல, அது ஒரு எது என்னங்கிறது முடிச்சு போட முடியாது மகள, அது மாதிரி இருக்குது. எதுவுமே மீனிங் லெஸ்ஸா இருக்கு, ரொம்ப தூரம் போகுது அது. சம்டைம்ஸ் அக்ரீட் தான், சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாருங்க உங்க கூட பேசிட்டு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சேன். 5 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்ங்கிற ஒரே ஆள் நானாதான் இருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த உலகத்துல. ஆனா இன்னைக்கு நேத்து நைட் கொஞ்சம் சீக்கிரம் படுத்ததுனால வந்து சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். பரவாயில்ல, ஃபாலோ பண்றீங்க, அதே மாதிரி ஆமாமா. இல்ல அதுதாங்க செட் ஆகுது. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒஸ்டா போகுது, ஸ்ட்ரெஸ் வருங்க. எல்லாருமே என்ன திட்டுறாங்க. ஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணும். உங்களுக்கு கரெக்டான டயத்துல தூக்கம் அந்த 6 to 8 hour எடுக்கலன்னா இட் வில் பி காஸ் டிசீஸும் காஸ் பண்ணும், ஸ்ட்ரெஸ்ஸும், கோவம் சம்மந்தம் இல்லாம வரும். அது எல்லாருக்கும் உள்ளதுதான். சன்பெஸ்ட் ஆக்சுவலா BB8 வந்து நல்லா பேசுவாரு. அது கொஞ்சம் நல்லா கோர்வையா போயிட்டு இருக்கும்போது டாமை ட்ரிகர் பண்றதுக்காக ஏதாவது ஒன்று குழப்பிட்டு நம்மளையும் மண்டை சூதி ஏற்றிட்டு சைலண்ட் ஆகிட்டோம்ல. அதுதான் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் வருதுங்க. எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது. யூ சப்போர்ட்டட் ஜாக்லின் அண்ட் யூ ஆர் சப்போர்ட்டிங் பாரு இஸ் a big let down. ஏங்க, ஐ am a viewer. நான் பாக்குறேன். எனக்கு பார்க்கும் பொழுது இந்த நபர் அந்த செட் ஆஃப் பீப்புளுக்குள்ள எனக்கு ஜாக்லினை பிடிச்சிருந்துச்சு. இந்த செட் ஆஃப் பீப்புளுக்குள்ள எனக்கு பார்வதி அவங்க விளையாடுற கேம் பிளே பிடிச்சிருக்கு. டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் பார்வதியா? அதெல்லாம் கிடையாதுங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் a கேம். எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா யார் கொண்டு போறாங்களோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. சீரியஸ்லி இப்போ ஆதிரை உள்ள வந்து அவங்க உண்மையாலுமே ஒரு பெட்டரான பிளே பண்றாங்க அப்படின்னா ஐ மைட் சப்போர்ட் ஆதிரை as well. கம்ருதீனை விட்டுட்டு அரோரா ஒரு பிளே பண்றாங்கன்னா ஐ மைட் சப்போர்ட் அரோரா as well. விக்கல்ஸ் விக்ரம் அவருடைய வன்மங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு தியாக சுடர் மாதிரி விளையாண்டாருனா கூட என்னால விக்கல்ஸ் விக்ரம சப்போர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ ஹவ் சீன் so many vengeance, the crooked thoughts at what he is holding இல்ல, அதனால என்னால அந்த பர்சனை சப்போர்ட் பண்ண முடியாது. லாஸ்ட் சீசன்ல எப்படி வந்து ஒரு மேடை என்ன எங்க வேற அன்பில்டடு அடி இடி மாதிரி விழும். அது எப்படி அன்பில்டட் பேசாமே கேக்குறீங்க? உங்களுக்கு போரிங்கா இல்லையா? How do you feel actually being in space? போரிங் இல்ல, ஒரு சில பாயிண்ட் போல ரொம்ப பட்டரிங்கா இருக்கும்போது சிரிச்சிட்டு இருப்பேன். ஐயோ, நாங்கெல்லாம் தனியாவே சிரிச்சுக்கிட்டு இருப்போம். சிராஜ் ப்ரோ எனக்கு ஸ்மைலி அனுப்புவாரு, நான் அவருக்கு ஸ்மைலி அனுப்புவேன். இல்ல டாம், எனக்கு என்னன்னா ஓகே ஒப்பீனியன் இல்ல, எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்க மாதிரி அவங்களுக்கு இருக்கு. அப்படி எனக்கும் அதே மாதிரி பிலிவின் இந்த பக்கம் சிரிக்கிற ஸ்மைலி அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க பேசுறப்ப ஒருத்தவங்க பேசுறப்ப நானும் பிலிவினுக்கு சிரிக்கிற ஸ்மைலி அனுப்புவேன். அப்புறம் நிறைய பேர் வந்து 100% போடுவாங்க தனியா வந்து 100 எஸ் சாம் எஸ் கமான் 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 அப்படின்பாங்க. that happens. இங்க பாருங்களேன், that's who I am. நீங்க ஏன் மேல வந்து பேச மாட்டேங்கிறீங்க ப்ரோ? அன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க பேசி பார்த்திருக்கேன், பட் நான் நிறைய நாள் உங்களை இந்த ஸ்பேஸ்ல பார்த்திருக்கேன். ஈவன் பிஃபோர் தட் நீங்க ஏன் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் வாங்கி பேச மாட்டேங்கிறீங்க? that's who I am. may know the reason please. புது ஸ்பீக்கர் யாராவது இருந்தீர்கள் என்றால் நீங்க வந்து ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் வாங்கிட்டு வந்து பேசலாம். ஒரு 2 செகண்ட். ஆக்சுவலா எல்லாரும் ஃபேக் கொஞ்சம் நடிச்சு தான் அங்கே இருந்தாகணும் பிபி ஹவுஸில், வேறு வழி கிடையாது. ஆனால் விக்ரம் வந்து 100% ஃபேக். ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் வீக் ஐ திங்க் ஸோ ரம்யாவுக்காக தேம்பி அவர் மூச்சு அடைக்கிற அளவுக்கு அழுதுவர். அதே ஒரு பொண்ணு கண்ணு வீங்கி போயிட்டு இப்படி இருக்கு, அதை பார்த்துட்டு அவர் கண்ணு வெளியே வந்து முறைக்கிற அளவுக்கு இஸ் ஆக்டிங்க. அப்போ எது உண்மை? ஃபுல்லாகவே அப்போ ஃபேக்காக இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜாக் வெர்சஸ் பாரு கம்பேரிசன் பற்றி சொன்னீங்க. அந்த உங்களை மாதிரி தான் டைஹார்ட் ஃபேன் ஆஃப் ஜாக்.
அப்படிதான் இருந்தோம். ஆனா ஜாக் வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கோவத்தை அடக்கிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி மைண்ட் கேம்லயே வந்துட்டு இருந்தாங்க. பாரு இஸ் பியூர்லி அது மாதிரி ஒரு பர்சன்ட் கூட கிடையாது. எது ஒன்னாலும் எது வேணா ஆகட்டும், நேருக்கு நேர் அப்பப்பயே போட்டு உடைச்சிட்டு நம்ம பேரு கெட்டாலும் பரவாயில்ல, நல்லதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ஷோவுக்காக ப்ளே பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி கம்பேரிட்டிவ்லி எனக்கு கொஞ்சம் ஒரு அப்பர் லிப்டா தான் எனக்கு பாரு மேல ஒரு கன்சர்ன் இருக்கு. ஜஸ்ட் ஹலோ, ஹாய் டாம். ஹாய் மலர், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். டாம், நான் ஒரு 3 கண்டஸ்டன்ட்ஸ் பத்தி சொல்லணும். ஒண்ணு சொல்லுங்க. வந்து எஃப்ஜே பத்தி. எஃப்ஜே சொல்றாரு, பார்வதிக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது, அவ கண்டென்ட் மேக் பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால யாருமே ஸ்பேஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. அவள்கிட்ட பேசாதீங்க, அவளை வந்து எதுக்குமே ஒப்பீனியன் இது பண்ண விடாதீங்கன்னு சொல்றாரு. இவரு பீட் பாக்ஸ்ன்ற பேர்ல வீடு ஃபுல்லா எச்ச துப்பி வைக்கிறாரு. அன்ஹைஜீனிக்கா இருக்கிறாரு. அப்போ இவருக்கு எதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்? இவரு பாடும் போதெல்லாம் எதுக்கு மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் லிவிங் ரூம்ல லிசன் பண்ணணும்? அது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் வந்து கானா வினோத். அவர் வந்து டைட்டில் வினருக்கு வந்து வர்த்தின்னு சொல்றாங்க. பட் பிக் பாஸ்ல வந்து நம்மளோட ஒப்பீனியன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணணும். பிபியில் வந்து யாராவது ஏதாவது ஒப்பீனியன்ஸ் பண்ணால் அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பேசணும். ஆனால் கானா வினோத் எங்கேயுமே அதை பற்றி எந்த ஒப்பீனியனும் பேசல. அவருக்கு வந்து பிபி பற்றி இருக்கிற அது என்ன ஒரு கேமை கூட அவர் புரிஞ்சுக்கிற அவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி இல்லை. யாராவது அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணதான் அவர் அதை புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அது வந்து 2வது பாயிண்ட். 3வது வந்து கம்ருதீன் பற்றி. கம்ருதீன் வந்து பார்வதி அரோரா 2 பேரும் இல்லைன்னா கம்ருதீனோட கேம் பிளே என்னன்னுட்டு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பார்வதி கூட அவர் இருக்கும்போது கைண்ட் சோல். ஆமா, பெண்களுக்காக நான் நிக்கிறேன்னு சொல்றாரு. எந்த விதத்துல நின்னாருன்னு தெரியல. வெறும் பார்வதி கூட இருக்கும்போது மட்டும்தான் அவரோட கேம் பிளேன்னு தெரியுது. இப்போ அரோரா கூட பேசுறது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்றாரு. பார்வதி வந்து வெறும் கேம் பிளே பத்தி மட்டும் தான் பேசுறாங்கன்னு சொல்றாரு. அப்போ பார்வதி வேற என்ன பேசணும்னு அவர் எதிர்பார்க்கறாரு? இது எனக்கு 3வது பாயிண்ட். இது பத்தி உங்களோட ஒப்பீனியன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய முதல் பாயிண்ட் வந்து எஃப்ஜேவை பாரகான் செருப்பில் அடித்தீர்கள், அதை நான் ரசிக்கிறேன். 2வது பாயிண்ட் கானா வினோத் என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. கானா வினோத் வந்துட்டு ஃபீட்பேக்ஸ் கிடைக்குது, டைட்டில் வின்னர்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாத்திக்கிறாருன்னா மாத்திக்கிறாரு, வேற என்ன பண்றாருன்னு கேக்குறீங்க, கரெக்டா? ஆமா, அவர் எங்கேயுமே ஒப்பீனியன்ஸ் எதுவுமே வைக்க மாட்டேன்றாரு. அப்ப ஒண்ணும் எந்த பண்ணல. விதத்துல ஒரு டைட்டில்? அவரு இந்த வீக் வந்து பார்வதி பக்கத்துல போய் உட்கார்ந்து, சரி விடு ஒருத்தவங்கள டார்கெட் பண்றாங்கன்னு அவர் சொன்னதுக்கு காரணம், அவங்க வீட்ல இருந்து கேக்குறாங்க, நீங்க வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸ் எந்த இடத்துலயும் நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னதுனால மட்டுமே வந்துட்டு அவரோட ஒப்பீனியனை வந்து அவர் வந்து வச்சாப்லையே தவிர, அதற்கு முன்னாடி கேட்டீங்க அப்படின்னா எஸ் டெஃபினட்டா அவர் வைக்கல. அவர் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பிளேஸ்ல வைக்கல. அவர் காணாமையே கூட போயிட்டாரு அப்படின்னு நான் நம்புறேன். ஏதாவது ஒரு கேம் ஏதாவது நடந்துச்சுன்னா கூட அது யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணணும். யாராவது வந்து இல்லை இது தப்பாயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா ஓகே ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு அக்ரி பண்ணிக்கிறாரு இமீடியட்டா. இல்லை நான் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எங்குமே ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்றாரு. யாராவது ஃபர்ஸ்ட் வந்து கனி சொன்னா கனி பக்கம் அக்ரி பண்ணிக்கிறாரு. இல்லை வேற யாராவது ஏதாவது வந்து சொன்னா அவங்க பக்கம் ஓகேன்றாரு. யார் எது சொன்னாலும் ஓகேன்னுட்டு அக்ரி பண்ணிக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டாண்டே இல்லை எங்குமே. கரெக்ட், அக்ரீட். தேர்ட் பாயிண்ட். தேர்ட் வந்து கமருதீன் பத்தி சொன்னா கமருதீனோட கேம் பிளே எங்குமே தெரியல. நானுமே நான் அதை விமர்சிச்சிருக்கேன். இன் கேஸ் வந்து கமருதீன் எவிக்ட் ஆயிட்டாருன்னா அரோராவும் நல்ல கேம் போடுவாங்க, பார்வதியோட கேமும் சூப்பரா இருக்கும். ஓகே, சோ கம்ருதீன் கமருதீன் வந்து டேலண்டடான்னு கேட்டீங்கன்னா 100% he is a talented guyங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா அவரை வந்து நான் ஒரு பெரிய ரெட் பிளாகா நான் பாக்குறேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி மை பெர்ஸ்பெக்டிவ். ஏன் அப்படின்னா வந்துட்டு 2 பேத்துக்கும் ஃபால்ஸ் ஹோப்ஸ், ஃபால்ஸ் இது குடுத்து அவர் ஒரு மாதிரி கேம நகர்த்திட்டு போறாரு. நார்மலா அவுட் சைட்ல இந்த மாதிரி ஒரு பையனை வந்து 99.9% பெண்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்றத வந்து நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அவரோட டேலண்ட்ல அவர் ஃபோக்கஸ் பண்ணலாம். அத வந்து வெளிக்காட்டலாம். அத வச்சு அவர் வந்து கானா வினோத் கூட ஒரு காம்போ போட்டார்னாவே, அவரும் கானா வினோத்தும் சூப்பரா செய்வாங்க. அவரு அத வந்து பிரிஃபர் பண்ணாம ஹி இஸ் ஆல்வேஸ் ஹைடிங் பிஹைண்ட் அ விமன் அப்படின்றது தான் வந்து நான் அவருடைய கேம் ஸ்ட்ராட்டஜியா பார்க்குறேன். விச் இஸ் நாட் அட் ஆல் இன்ட்ரஸ்டிங். எனக்கு வந்து நெறைய விஷயங்கள வந்து ரொம்ப மோசமா பண்ணிட்டு, ஒரு இடத்துல போய் அனுதாபத்த சொல்றத மட்டும் வச்சு,
அவங்க ஒரு பெஸ்ட் கேரக்டர்ன்றதை என்னால பண்ண முடியல. நானுமே வந்து unknowingly first 30 days I was supporting Kamruddin. But in the recent days, it's not that I'm supporting Parvati, but as a man, what he is playing இருக்குல்ல, அந்த பிளேவையே வந்து it's not at all attractive to me. ஓகே. உன்னால அங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட சிரிச்சு பேசுற, ஹக் பண்ற, எல்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ண பத்தி பின்னாடி போய் எல்லாத்துக்கிட்டயும் தப்பா பேசுற. இந்த பக்கம் வந்து இவங்க கூட சேர்ந்து ஒரு கேம் பிளே பண்ற. இவங்களும் உன்ன பத்தி பின்னாடி வந்து ஒருவேளை அவன் இத பண்றானோ, இப்படி பண்றானோ அப்படின்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் தே ஆர் ஜஸ்ட் டீமிங் அப். இப்ப நீ வந்து பார்வதிய பத்தி எல்லாத்துக்கிட்டயும் என்டையர் ஹவுஸ்ல இருக்கவங்க கிட்ட ஒரு நெகட்டிவிட்டிய கிரியேட் பண்ற. ஏன்னா நீ நாமினேஷனுக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்காக இத பண்ற அப்படின்னு நான் நம்புறேன். இது வந்து ஒரு கேம் பிளேவா எனக்கு தெரியல. ஐ ஃபீல் திஸ் இஸ் லைக் எக்ஸ்ட்ரீமா வர்ஸ் கேரக்டர் as a men அப்படின்னு நான் பாக்குறேன் அவர்கிட்ட. அத கேம் பிளேன்னு என்னால வந்து அக்செப்டே பண்ண முடியல. when someone trying to feel play with an emotion, மேபி சொல்லுங்க அப்ப பார்வதி எமோஷன்ல ப்ளே பண்ணலையா? நோ, நீங்க கேங்கா இருக்கீங்கன்றத சொல்றாங்க. அத அக்செப்ட் பண்ண முடிஞ்சா அக்செப்ட் பண்ணு, அக்செப்ட் பண்ண முடியலனா ரிபல் பண்ணு, அவ்வளவுதான். ஓகே. பட் வந்து அந்த எமோஷனோட போய் ஒருத்தவங்க கூட ஜாயிண்டா இருந்து அப்படியே கூட சேர்ந்து ஒன்னா பேசி பழகி அதற்கு அவங்க ஒரு இடத்துல வந்து திவாகர் கிட்ட சொன்னப்போ நம்ம அவங்கள கண்டிச்சோம். கரெக்டா? சோ அப்படின்றப்ப he is truly playing with emotion. அண்ட் அவருடைய ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா வந்துட்டு அவரால தெளிவான பாயிண்ட்ஸ பேச முடியாது. ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ பேசவே முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், அவர் அரோராவையும் பார்வதியும் விட்டுட்டு அவர் என்ன ஒரு கேம் பிளே பண்றாரோ அப்பதான் இது கம்ருதீன் எனக்கு தெரியும். அப்பதான் அவர் நல்லா விளையாடுறாரான்னு எனக்கு தெரியும். அப்பதான் I'll be able to support that person. எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க. ஒரு பிளேயர்னா நாமினேஷன்ல வந்தா தான் ஒரு நல்ல பிளேயருக்கான அர்த்தம். அவங்க அந்த வீக் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க, இல்ல நல்லா ப்ளே பண்ணல. பட் நாமினேஷன்ல வராங்க. ஏதோ ஒண்ணு செய்றாங்க, நாமினேஷன்ல வராங்க. ஆனா கானா வினோத் ஆகட்டும், இல்ல கம்ரிநாதன் ஆகட்டும், நாமினேஷன்ல வர்றதுக்கே பயப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன ப்ளே பண்றாங்க? அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். கரெக்ட் தான். அது வந்து ஒரு ஷிட்டான விஷயம் தான். அதுல என்ன போய் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கணும்னு எனக்கு தெரியல. இப்போ அவங்க வந்து எந்த அந்த ஹைட் விதத்துல அண்ட் சீக் இவங்கலாம் விளையாடுவாங்கல்ல. டாப் 5க்கு வருவாங்க? ரம்யா ஜோவையும் அதை இன்க்ளூட் பண்ணுங்க. ரம்யா ஜோ, கம்ருதீன், கானா வினோத் 3 பேருமே நாமினேஷனுக்கு பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு வராங்க. அது அது வந்து எனக்கு அதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணும்போது டாப் 5க்கு வர்றதுக்கு யாருக்குமே வந்து அந்த இதுவும் இல்ல. டைட்டில் வின்னர்ன்னு சொல்லி இவங்க கிளைம் பண்ணுறதுக்கும் எந்த பாயிண்ட்ஸுமே இல்ல. ஆக்சுவலி பார்வதிக்கு பார்த்தா நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. ஒரு ஹியூமனுக்கு வந்து போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் 2மே இருக்கணும். பார்வதிக்கு அந்த 2மே இருக்கு. அவங்க ரஃபா கேம் ப்ளே பண்றாங்களோ, இல்ல என்ன பண்றாங்களோ அவங்க ஏதோ செய்றாங்க அங்க. ஆனா மத்த கண்டஸ்டன்ட்ஸ் என்ன செய்றாங்கன்னே ஒண்ணுமே தெரியல. ஸோ ஆஸ் எ ஜெனரல் ஆடியன்ஸ் எனக்கு பார்க்கும்போது, பார்வதி வந்து டைட்டில் வின்னர் ஆகுறதுக்கு எல்லா குவாலிட்டீஸும் பார்வதிக்கு இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். நான் வந்து ஒரு பிஆரோ இல்ல நான் எந்த ரிவ்யூவரோ இல்ல. நான் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா தான் நான் இத பார்க்குறேன். ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியன். நான் இத உங்கள்ட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி டாம். தேங்க்யூ சோ மச் மலர். நல்லா பேசுனீங்க மலர். எஸ், காஷ்மோரா ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட் மட்டும் ஜஸ்ட் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து ரம்யா வந்து பெஸ்ட் பிளேயர் இருக்கிறது வந்து தப்புங்கிறத வந்து சொல்லி கரெக்ட் பண்ணி வியன்னா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அதையே ஏன் வந்து இதுக்கு பண்ணல? ஆக்சுவலாக வந்து ஸ்டாஃப் சைடில் தான் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணல. மூஞ்சியில் வரைகிறதெல்லாம் எந்த ஸ்டூலில் வந்து பண்ணுவாங்க சொல்லுங்கள்? மூஞ்சியில் போய் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட போய் சொல்லி இன்னொரு ஸ்டூடெண்ட்டை போய் நீ போய் அவங்க மூஞ்சியில் வரைஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இது வந்து இது அந்த அந்த ரூல்ஸ் படியும் இது வந்து ஒரு நல்ல ஒரு அந்த ரூல்ஸ் படியும் இல்லை. வேற எந்த ஸ்கூல்லையும் ஆக்சுவலி புல்லிங்க்கு கீழ வரும். எந்த ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் அத வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஆமா. ஸோ அதெல்லாம் ஏன் கேட்கவே இல்லை? நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அது தெரியுதே. நான் என்ன நினச்சேன்னா, சார் இன்னைக்கு வருமோ, சரி நேற்றுக்கு டைம் ஆயிடுச்சு போல், எஃப்ஜேவியே ரோஸ்ட் பண்ணி டைம் ஆயிடுச்சு போல், இன்னைக்கு வரும்னு பார்த்தா இன்னைக்கு எல்லாமே வந்து சீட்டு கொடுத்து பண்ணுறது, அதை கட்டுங்க இதை கட்டுங்கிறாங்க. அது எதுவுமே வர்றதில்ல போல். ஸோ அது ஒரு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நமக்கே தெரியும் ஏன் இப்படி பயஸ்டாக இருக்காங்க. கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டாரு இப்போ விஜேஷ். கியூட் அதாங்க. அதுவே கியூட்டுங்கிறது அது என்னன்னே புரியல. அது எப்படி கியூட்டா இருக்கு? அது நம்ம அது ரூல்ஸ் புக் படி அப்புறம் விஜய் சேதுபதிக்கு தான் ரூல்ஸ் கொடுத்து பார்க்க சொல்லணும் இல்லையா? நம்ம யாராவது சொல்லணும்.
என்னன்னு தெரியல. அது வந்து மேபி விக்ரம வந்து அவங்க தூக்கி வைக்கணும். ஏன்னா பார்வதிக்கு ஆப்போசிட்டா இப்ப யாருமே இல்லைங்கிறதான் ஒரு உண்மை. யாராவது ஒருத்தர் கொண்டு வந்தாதான் இந்த ஷோ வந்து போகும். ஏன்னா ஒரு பார்வதி தான் எல்லாமே அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஷோ பாக்குறவங்களுக்கு கம்மியாயிருவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க வந்து யாராவது கூட கொண்டு தூக்கி வச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதுதான் நடக்கிற மாதிரி இருக்கு. இனி போக அதுதான் போக நடக்குது. பார்வதியா அதுதான் நடக்குது காஷ்மோரா. அந்த அதர் ஹேண்ட் வந்து என்னன்னா, அது பேர் என்ன? ஏன் வந்து விஜேஎஸ் வந்து இவங்கள கரெக்ட் பண்ணி சொல்ல தெரிஞ்ச விஜேஎஸ்க்கு ஏன் பார்வதிய சொல்ல தெரியலன்னீங்கல்ல? ஏன்னா ஆமா அவருடைய மச்சான் பிரஜனை வந்து கூட்டு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் நிக்க வச்சிருக்காங்க. அதனால வந்து ஆமா அவருக்கு அத ஹைலைட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு, இந்த ஒரு காரணத்திற்காக பார்வதின்ற பெயரை வந்து ஜஸ்ட் ரொம்ப லைட்டர் நோட்ல அப்ரிஷியேட் பண்ணி விட்டுருக்காங்க. இன்னைக்கு எபிசோட பார்த்தா தான் தெரியும். அத பத்தி பேசுறாங்களா? இல்லைக்கு நான் நேத்தே வந்து கை கழுவி முடிச்சுட்டாங்களா மொத்த கான்டெக்ஸ்டையும்? சரி அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு வந்து நான் சொல்ற செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆக்சுவலா என்னோட வியூ படி வந்து பாத்தீங்கன்னா, பிபி கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்வதி ஒரு ஆவரேஜ் பிளேயர் தான். ஆக்சுவலா அக்ராஸ் பிபி நீங்க பாத்தீங்கன்னா, எப்படி சொல்றேன்னா, இந்த விஜேஎஸ்லைக்கும் எஃப்ஜேக்கும் போகும்போது நீங்க வந்து என்னப்பா அது கேப்டனா வர்றதில்ல, இதா இருக்கீங்க, வார்டனா இருக்கீங்க அப்படி இப்படின்னு போகும்போது யாரோ ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தாங்க இங்க. ஒரு 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 சுச்சுவேஷன்ல இந்த பால் கொடுக்குறதா வேண்டாமா வியன்னாக்குங்கும் போது ஆக்சுவலா எஃப்ஜே வந்து கேப்டனா வந்து சொல்லியிருக்காரு, நான் கேப்டனா சொல்றேன், நீங்க பண்ணாதீங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் பிபி பிளேயரா இருந்தா அந்த இடத்துல விஜய் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பால் கொடுக்கும்போது வந்து சொன்னாரு, பண்ணியிருக்காரே அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அர்ச்சனா பண்ணுவாங்க, வீக்கெண்டில் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஹோஸ்ட் கூட என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வீக்கெண்டுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ப்ரிப்பரேஷன் பார்வதிட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப தோணுது. அது ஒரு சின்ன ஒரு அப்சர்வேஷன் தான். பட் ஆனால் மற்றபடி இந்த சீசனில் இதை கூட அவங்க மற்றவங்க யாருமே பண்ணுறது இல்லைங்கிறது தான் ஒரு உண்மை. இதுக்கு நீங்க எப்படி ஏதாவது கமெண்ட்ஸ்? கரெக்ட் தான். ஓகே சரி, ஓகே அப்போ நம்ம அதை அக்ரி பண்ணிக்கிறோம். தேர்ட் பாயிண்ட், நான் கடைசி பாயிண்ட் எனக்கு என்னன்னா, பிபி வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டாரு, கண்டென்ட்டுங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்க கண்டென்ட் கொடுக்கறதுக்காக பண்றீங்க, கண்டென்ட் கொடுக்க பண்றீங்கன்னா அந்த கண்டென்ட் வேர்டை பேன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் வேர்டை பேன் பண்ணக்கப்புறம் இப்போ அட்டென்ஷன் சீக்கிங் கிட்டத்தட்ட கண்டென்ட்டும் அட்டென்ஷன் சீக்கிங்னு ஒன்று தான். ஏன்னா இந்த பிபி கேமே வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணி கண்டென்ட் பண்றது தான். உங்களுக்கு ஒரு கால் வந்துருச்சா காஸ்மோரா? பிபி கேமே வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணி கண்டென்ட் பண்றது தான். ஸோ அதையே வேண்டாம் அப்படின்னு சொல்றதுனால தான் எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க எல்லாம் வந்து அதை பண்றதுக்கு தயங்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கரெக்ட் காஷ்மோரா. வெல் பாயிண்ட்ஸ் தான். சரி ஓகேங்க, நான் லிசனருக்கு போய்க்கிறேன். தேங்க்யூ. ஒரு கமெண்ட் வந்திருக்கு. உன் தம்பியும் அண்ணனும் கைப்பிடித்தால் உன்னை இந்த மாதிரி தான் தோணுமா? மனசுல எந்த அளவுக்கு காஜோட சுத்திட்டு இருக்க நீ? நைஸ் டாம் ஆன்டி அப்படின்னு நம்ம சரத்குமார் கமெண்ட் பண்ணிருக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா வந்துட்டு எஃப்ஜே அண்ட் அவங்க பேர் என்ன, கனி கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து நாங்க கேர்ஃபுல்லா தான் நாங்க இருக்கோம். போட்ரா ஃபயர் எஃப்ஜே 18+ ஃபார் ரீசன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அண்ணனும் தம்பியும் கையை பிடித்தால் எனக்கு அப்படி தோணாது, எஃப்ஜே 18+ கையை பிடித்தால் எனக்கு அப்படி தோணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஆன் த அதர் ஹேண்ட், கேரக்டருக்குள்ள இப்ப வந்து அண்ணனும் தம்பியும் தங்கச்சியும் கையை பிடிச்சிட்டு போகும்போது கொஸ்டின் பண்ண மாட்டோம். அங்க ஒரு டாஸ்க் நடக்குது, கேரக்டருக்குள்ள இருக்கிறாங்க. பார்வதியும் கமருதீனும் பேசும்பொழுது கொஸ்டின் பண்ணப்படுது, எஃப்ஜேவும் வியானாவும் பேசும் பொழுது அது கமெண்ட்டுக்கு உள்ளாக்கப்படுது. ஏன் அதுவே கணித்திரு பண்ணும் பொழுது கமெண்ட்டுக்கு உள்ளாக்கப்படவில்லை? அதனால வந்து நாங்க கேரக்டருக்குள்ளதான்ப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லி வார்டனும் தமிழ் மிஸ்ஸும் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. ரோல் பத்தி தானே பேசணும், அதனால நான் அந்த கமெண்ட் போட்டிருக்கேன். உங்க புரிதல் வந்து தவறாக இருக்கிறது சரத். ஓகே, நான் ஒண்ணு பேசணும். சொல்லுங்க. ஆக்சுவலா அப்கோர்ஸ் விஜேஸும் பிரஜனும் வந்து தோஸ்த், அதனால நிறைய சலுகைகள் பிரஜனுக்கு கிடைக்குது. ஆக்சுவலா இந்த வாரம் மெயினா பிரஜனோட கேரக்டர் தான், அதாவது பிரஜனோட ரோல், அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை பத்தி தான் நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஆனா எல்லாமே சப்புன்னு போயிடுச்சு. பிரஜன் நிறைய இடத்துல எல்லா பிரச்சனைக்கும் எப்படி தலையோ தலைக்கு அடுத்தது பிரஜன், அவருதான் வந்து பிரின்சிபல். ஸோ எல்லா பிரச்சனைக்கும் அவரை அட்ரஸ் பண்ண வேண்டியது. இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, கியூட்டா இருக்கு அந்த லிப்ஸ்டிக் போட்டது. அஃப்கோர்ஸ் அது பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கு, ஆனா அப்படி செய்யப்படலாமா அப்படிங்கிற கேள்வி பிரஜனை நோக்கி இருக்கு. ஒண்ணு.
அதே மாதிரி கனிக்கு ஒரு பிரச்சனை, அந்த கும்மாங்கிறத ஒரு பிரச்சனைன்னு சொல்லி எடுத்து வந்து முன்னாடி வந்து பேசின பிரஜன் பார்வதிக்கு பேசல. அதுக்கு பதிலா என்ன நடந்ததுன்னா அவமானப்படுத்துற மாதிரி இதுதான் எல்லாரும் கேள்வி கேட்கற மாதிரி போச்சு. சோ இந்த மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் செய்யற ஒவ்வொரு பிரச்சனையும் பிரஜன் நின்னு விக்கல்ஸ கேட்கணும். எப்படி வியானாவை வந்து கேட்டாங்களோ அதே மாதிரி விக்கல்ஸையும் கேட்கணும். இங்க பல இடத்துல ஆக்சுவலா பிரஜனோட ரோல் தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் இந்த போன வாரம் நடந்த இந்த ஸ்கூல் டாஸ்க்ல. ஆனா அது ஒரு நார்மல் ஒரு என்ன சொல்றது, அவரு வார்டன் ரோல் மாதிரி நடந்துகிட்டாங்கிறது தான். வார்டன் ரோலுக்கு ஒண்ணுமே இல்ல, பெருசா ஒண்ணுமே இல்ல. சமைக்கவும் சொல்லிட்டாங்க, இதுவும் பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே இல்ல. அவரு வார்டன் ரோல் மாதிரி அவரை ஹேண்டில் பண்ணாருங்கிறது தான் இது. ஆக்சுவலா அவரு மட்டும் நல்லா பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு நல்ல ஸ்கோப் நல்லா பண்ணியிருந்தாருன்னா அது வேற. இல்ல அட்லீஸ்ட் ஏதாவது தப்பாவது பண்ணியிருந்தாருன்னா அது ஒரு பேசு பொருளாவது அமைஞ்சிருக்கும். இங்க எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்துட்டாருங்கிறது என்னுடைய கருத்து. கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். இதுக்கு கிண்டல் பண்ணாதீங்க. அவர் பேசுனதெல்லாம் நான் கேட்டேன். அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்டா இருந்துச்சு, அதனால கரெக்ட். சொல்லுங்க அன்ஃபில்டர்ட். ஒரு சீரியஸ் கொஸ்டின். சீரியஸ் நீங்க கொஸ்டின், வந்து ஓகே. அரோரா வந்து கம்ரதீன் கூட க்ளோஸா இருக்கதால பார்வதி ஃபீலிங் ஜெலஸ் சொல்றீங்களா? புரியல. லாஸ்ட் வீக் டாஸ்க்ல அரோரா கமருதீன் கூட க்ளோஸா இருக்கனால பார்வதி இஸ் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் ஜெலஸ்ன்னு சொல்றீங்களா? ஐ மீன் அது ஒரு மாதிரி இருக்கு, அவளுக்கு தான் பிடிச்சிருக்கு, அவங்க கண்ணு முன்னாடியே பண்றாங்கன்னு சொல்றீங்களா? கண்ணு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அது வந்து எல்லையை மீறி போய் இல்ல கமருதீன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாரு. இல்லக்கா, சொல்லுங்க. அவங்க முடிக்கிறேக்கா. சரி, சொல்லுங்க. பட் லாஸ்ட் வீக் டாஸ்க்ல கமருதீன் வந்து வியானா கூட டான்ஸ் ஆடுறாரு. அந்த டைமும் ஷீ இஸ் கிவிங் த சேம், அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்றாங்க. ஹவ் டு யூ see that? அப்ப ஜெலஸா இருக்கு என்னவன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறதா நான் பாக்குறேன். அதான் ப்ரோ. நீங்க ஒரு சிலவங்க அரோரா கூட பண்றத மட்டும்தான் சொல்றாங்களே தவிர இதுதான் உண்மையான பொசசிவ்னஸ் நான் நினைக்கிறேன். யார் கூட பண்ணாலுமே அவங்க அப்படி எடுத்துக்கிறாங்கல்ல அத. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரோரா மேல தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. அரோரா மேல தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. வெட்டு வியானா இன்டென்ஷன்லாம் பண்ணல. அரோரா இன்டென்ஷன்லாம் பண்றது தப்பா தெரியுதுன்னு நான் சொல்றேன். Okay, Tom. Agree to disagree. And then இன்னொரு பாயிண்ட் கேட்கணும்னு நினைச்சேன். டிஸ்அக்ரியா? எனக்கு புரியலையே. அவ்வளவுதான். Agree to disagree, Tom, bro. I've been telling their friends I like the friendship. You'll come to know by the 80th day. அவ்வளவுதான். 80th day நீங்க சொல்லுங்க. 80th day அது வாங்கி செருப்படி வாங்கி திருந்துறது பிரச்சனை கிடையாது. இப்ப ஒருத்தவங்களுக்கு அவங்க எந்த மாதிரியான மனவலியை கொடுக்குறாங்கன்றதான் பிரச்சனை. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருந்து என்ன, திருந்தாம என்ன? இப்ப என்னவா இருக்கு இன்டென்ஷன்? துஷார கெஸ்டா அனுப்புங்க. அப்ப கமருதீன் மூஞ்சி எப்படி மாறுதுன்னு பாருங்க. அப்ப நீங்க ஃப்ரெண்ட்னு பேசுங்க. நான் அக்ரி I don't care. இல்ல, I don't care about கமருதீன். அவன் தாட்ஸ பத்தி நான் பேசவே இல்ல. அரோரா எப்படி ஃபீல் பண்ணிருக்காங்கன்றது மட்டும் தான் நான் பேசுறேன். அரோராவோட ஃபேஸ் எப்படி மாறுதுன்னு நான் பாக்குறேங்கிறேன் நானு. பாப்போம். we'll see. அவன் எப்படியோ வரதான் போறான்ல. கரெக்ட். பாப்ப நான் அரோராக்கு ஹார்ட் விடுறேன். என்னது துஷார் உள்ள வராரா? இல்லங்க, இப்ப கடைசியா வருவாங்கல்ல அந்த ஒரு 70th day அந்த மாதிரி இருக்கும்போது. அதுக்கா அது அரோராலாம் துஷார்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆதிரையோட துஷார்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. ஏங்க ஒரு யூடியூப் சேனல்ல சொல்லியிருந்தாங்க, இப்போ கீழே வந்து இவர் கலையரசன் வந்து கமெண்ட் பண்ண மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்த வாரம் வந்து இவர் கலையரசன் வந்து என்ட்ரி ஆகுற மாதிரி கலையரசனே வந்து கீழே கமெண்ட் பண்ண மாதிரி. சும்மா கலையரசனை எங்க அனுப்புறதுக்காக பிபி டீமுக்கு என்ன பைத்தியமாங்க? என்ன இருக்கு அவர்கிட்ட? என்ன இருக்கு? இப்ப ஏன் வந்து ஒரு நிமிஷம் ஆதிரை ஏன் வந்து உள்ள அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? வெளியில போய் அவங்க நான் பண்ணதை காட்டலனே அவங்க பேசியிருக்காங்க. துஷாரை ஏன் உள்ள அனுப்பலன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்குமே டிப்ளமேட்டிக்கா டைரக்டா வீடியோ காட்டுறாங்க. ஐயா நீ இதைத்தானே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்காரு.
அப்ப வெளியிலயே இவன் இதைத்தான் பண்றான் பொழுது உள்ள போய் இவன் என்னத்த பண்ணிட போறான் அப்படின்றதுனாலதான் வந்துட்டு ஆதிரைய உள்ள அனுப்பியிருக்கிறாங்க. அம்மணி வில் பி லைக் வித் ஃபுல் ஆஃப் வைத்தறிச்சல், எல்லாத்தையும் கொட்டுவாங்க அப்படின்றதுதான் காரணமா இருக்கும். தவறா நினைச்சுக்காதீங்க. என்னுடைய போன்ல வந்து 2% தான் சார்ஜ் இருக்கு. எனி டைம் த போன் மைட் கெட் ஸ்விட்ச் ஆஃப். தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். யாரேனும் ஸ்பேஸில் இருந்து தூங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் ஹலோ 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 முழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். தூங்காம தான் நான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நான் உன்னை ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுங்க? எல்லாருமே போனை கையில எடுங்க. டாப் லெஃப்ட் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அந்த டாம் தான் நானு. என்னைய ஃபாலோ பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க, போடுற ஸ்பேஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கும் எபிசோட் கண்டிப்பாக கன்றாவியாக தான் இருக்கும் என்ற நம்பிக்கையில் நான் விடைபெறுகிறேன். எபிசோட் போட்டவுடன் நம்ம வந்து சந்திப்போம். until then signing off from உங்க டாம். முடிவுரைக்கு முன்னாடியே கையை தூக்கின அன்ஃபில்டர்ட் சொல்லுங்கள். ஒன்னும் இல்ல டாம், நேற்று ஸ்பேஸ் கேட்டேன். யோ அதுல வந்து நீங்க ஸ்ட்ரீக்கை யோ மிஸ் பண்ணிட்டீங்க. இருங்க ரெக்கார்டிங் என்ன கேட்டேன், என்ன நீங்க கவிதை ஸ்ட்ரீக்கை மிஸ் பண்ணிட்டீங்க. அண்ட் தென் ஒன் மோர் திங், நேற்று வந்து நிறைய பேர் ஆக்சுவலா சின்ன சின்னதா அரோராக்கு அப்ரிசியேஷன் கொடுத்துருந்தாங்க. நான் சரி இவ்வளவு நாள் இங்க உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் கூட தரலையே அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா நேற்று வந்து இன்க்ளூடிங் ஸ்மால் அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்தீங்களா, சூப்பர், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சா? முடிக்கும் போது ரெஜிஸ்டர் பண்றியாடி? ஏண்டி நீ எப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும்டி அன்ஃபில்டரு. சரிப்பா, நம்ம போவோம். டாரா பாபாய், நைட் சந்திக்கலாம்.